அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாவ் யூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் காடை சுக்கா ரெசிபி தான் பார்க்கலாமா? ஒரு காடையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேரினேட் பண்ணி வச்சு எடுத்துக்கலாம். ஸோ சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் சூடான எண்ணெயில் 75% குக் ஆனால் போதும். 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஸோ 1 வெங்காயம் 1 தக்காளி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த எண்ணெயிலே இந்த தக்காளி வெங்காயம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம், அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இருக்கணும். 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து அந்த கிரேவிக்கு மட்டும் கொஞ்சம் சால்ட் சேர்த்து இந்த ஃப்ரை பண்ணி வச்ச காடையை சேர்த்தா நம்மளோட சூப்பரான காடை சுக்கா ரெசிபி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.